ஹாய் ஹலோ மக்களே. சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோல நம்ம சூர்யானோட கருப்பு திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் பத்தியும் அதே மாதிரி ரிலீசிங் டேட் பத்தின அப்டேட் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன்டா 10-15 நாளா வீடியோ போடல, எங்கடா போன அந்த மாதிரி நீங்க வந்து கேட்கலாம். சோ 10-15 நாளா வீடியோ போடுறதுக்கான முழுமையான காரணம் நம்ம மொபைல் போன்ல வந்து ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கடுத்து வாழ்க்கையே ப்ராப்ளமா போயிருச்சு. சோ என்ன ப்ராப்ளம் சொல்லி வீடியோட கடைசியில சொல்றேன். சோ இன்னைக்கான அப்டேட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து போயிடலாம். சோ கருப்பு திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் அதே மாதிரி ரிலீசிங் டேட் அப்டேட் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்டீங்கன்னா, பொங்கல் ஸ்பெஷலா நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, கருப்பு திரைப்படத்திலிருந்து அடுத்து கிடைக்க போற அப்டேட் உங்களுக்கு வந்து செகண்ட் சிங்கிள் தான். ஆனா நான் செகண்ட் சிங்கிள் ஒண்டி கொடுக்க மாட்டேன், செகண்ட் சிங்கிளோட எண்டிங்ல ரிலீசிங் டேட்டையும் சேர்த்து தான் கொடுப்பேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்ல. சோ இப்படி இருக்கையில நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே அடுத்து ட்விட்டர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, செகண்ட் சிங்கிள் எப்போ வரும், செகண்ட் சிங்கிள் எப்போ வரும்னு. சோ அதற்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அது எப்படின்னா, நம்ம சாயச்சேர்க்கரை வச்சு வந்து கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, சாயச்சேர்க்கர் ஒரு ஃபேனோட கமெண்ட் வந்து டேக் பண்ணி ட்விட்டர்ல வந்து பிப்ரவரி அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாரு. சோ இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, செகண்ட் சிங்கிள் கண்டிப்பா பிப்ரவரியில கிடைச்சிரும் அந்த மணிக்கு. சோ ஸ்டார்டிங்ல கிடைக்கலாம், இல்ல மிட்ல கிடைக்கலாம், இல்ல எண்டிங்ல கிடைக்கலாம். ஆனா பிப்ரவரி மாசம் கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்க போகுது. இப்ப வரைக்கும் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற தகவல் பிப்ரவரி 6ஆம் தேதி கிடைக்கலாம், இல்ல பிப்ரவரி 14ஆம் தேதி கிடைக்கலாம். பிப்ரவரி 6ஆம் தேதி பிரபு அவர்களோட பர்த்டே, அவரோட பர்த்டே ஸ்பெஷலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா பிப்ரவரி 14 லவர்ஸ் டே ஸ்பெஷலா ஏதாவது ஒரு லவ் சாங் வந்து ரிலீஸ் பண்ணலாம். சோ இந்த ரெண்டு பிளான் தான். சோ அதோட ரிலீசிங் டேட்டையும் நமக்கு வந்து சேர்த்து சொல்லிடுவாங்க. சோ ரிலீசிங் டேட் என்னைக்கு இருக்கலாம் அந்த மாதிரி நீங்க வந்து கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா மார்ச் 19 இல்ல ஏப்ரல் வந்து தான் போகலாம் அந்த மாதிரி நான் வந்து சொல்லுவேன். சோர்ஸும் வந்து அந்த மாதிரி தான் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ சோர்ஸ் அப்டேட் கொடுக்கறது ஓகே, சினிமா டிராக்கர்ஸ் அப்டேட் கொடுக்கறது ஓகே. ஆனா டிஸ்ட்ரிக்ட் ஆப் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறது எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அந்த ஆப் வழியா தான் டிக்கெட்ஸ் வந்து தான் ஃபேன்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. எப்படி ஒரு புக் மை ஷோல புக் பண்றோமோ அந்த ஆப்ல போய் மார்ச் 19 ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த மாதிரி வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கொலப்பணும்னு பண்றீங்களா? உங்களோட ஆப்போட ரேட்டிங் ஏத்தணுங்கிறதுக்காக வேண்டி, சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வர வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்றீங்களா? ஒரு படத்தை வச்சு இவ்வளோ இது கீழ்த்தனமான வேலைகள்லாம் செய்யாதீங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்றது பரவாயில்ல, ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆகும் சொல்றது பரவாயில்ல. ஏப்ரல் மாசம் தனுஷ் அண்ணாவோட கரா படத்தோட சேர்த்துதான் ரிலீஸ் ஆக போகுது. கரா படத்தோட கிளாஷ். இப்ப எதுக்கு சூர்யா ஃபேன்ஸுக்கும் தனுஷ் ஃபேன்ஸுக்கும் சண்டை இழுத்து விடணும்னு ஏதோ ஆசையா? இல்ல உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு சண்டை இழுத்து விடுறீங்க? அப்ப கிளாஷ் முக்கியம் தெரிஞ்சிருந்தா ஜனநாயகன் படத்தோட பொங்கல்ல நாங்க ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டோமா? எங்களுக்கு கிளாஷே வேணாம், நாங்க வந்து எங்க ஃபேன்ஸ் வந்து படத்தை பார்க்கணும், ஜாலியா இருக்கணும், அதுதான் அண்ணாவோட எய்ம். அதனாலதான் அண்ணா படத்தை விடாம இருக்காரு. நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம தனுஷ் அண்ணாவோட கிளாஸ் விட போற? கிளாஷ் விடுறதே எங்க மேட்டரே இல்ல, சரியா? அதனால இந்த மாதிரிக்கு ஒரு ரூமர்ஸ் எல்லாம் வந்து விடாதீங்க. அதே மாதிரிக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறதா இங்க ரிலீசிங் டேட்டை சொல்ல முடியும். எலெக்ஷனுக்கு இந்த படத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? இது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், எலெக்ஷன் தனியா போக போகுது. நாங்க என்ன ஜனநாயகன் மணிக்கு டிஎம்கே அடிக்கிற படமாடா எடுத்து வச்சிருக்கோம்? இதை ஏதாவது லாஜிக்கா பேசுங்க. இல்ல உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா சொல்லிருங்க முதல்ல, டிஸ்க்ளைமர், எனக்கு கண்டென்ட் இல்ல, அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பேசுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து வீடியோ போடுங்க. இந்த லூசு மாணிக்கான வீடியோஸ் வந்து தான் தயவு செய்து யாரும் வந்து பதிவு பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாமே நம்புறாங்க. சூர்யான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து பார்த்து அவங்க தேவையில்லாம தனுஷ் ஃபேன்ஸ் அடிக்க, தனுஷ் ஃபேன்ஸ் இவங்களை போட்டு அடிக்க ட்விட்டர்ல. எதுக்கு இதெல்லாம்? தேவையே இல்லை, கிளாஷே வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மார்ச் 19 மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ பொறுத்து இருந்தா நம்ம வந்து தான் பார்க்கணும். பிப்ரவரி 6 இல்லனா பிப்ரவரி 14 அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நேத்து சாயச்சேர்க்கர் சொல்லியிருந்தாரு, என்ன அப்படின்னா கருப்பு திரைப்படத்தோட ஃபைனல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சாமா, பேட்ச் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க, படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டாங்க, படத்தோட அவுட்புட் சூப்பரா வந்திருக்கு அந்த மாதிரி சோர்ஸ்ல இருந்து அப்டேட் வந்து கிடைக்குது. அவர் தான் கொடுத்திருந்தாரு. சோ சூப்பரா வந்திருக்குன்னு. சோ தியேட்டர்ல போட போறாங்க. சோ ரொம்ப நாள் டைம் வேற இருந்தது. ஆக்சுவலா தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ண வேண்டியது, அது டிலே ஆச்சு. அதுக்கடுத்து பொங்கலுக்கு பிளான் பண்ணோம், பொங்கலுக்கு டிலே ஆச்சு. அதுக்கடுத்து பிப்ரவரி மாசம் பிளான் பண்ணோம், அதுல டிலே ஆச்சு. சோ அதனால இவங்களுக்கு ரொம்ப டைம் கிடைச்சனால உண்மையிலே படத்தை ரொம்ப தரமா வந்து செதுக்கி இருக்காங்க அந்த மாதிரி சொல்றாங்க. சோ அதனால ஒரு பக்கா அவுட்புட் உங்களுக்கு வந்து தான் காத்திருக்கு கருப்புல. சும்மாவே ஒரு நல்ல என்டர்டைனர், ஒரு செம்மையா ஒரு சாட்டிஸ்பாக்சன், நமக்கு ஒரு விருந்து ரெடியா தான் இருக்குது அப்படிங்கிற சாயச்சேர்க்கர் சொல்லியிருக்காரு. சோ இவ்வளவு நாள் காத்திருந்துச்சு. சோ இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். சோ இப்ப சூர்யானோட அப்டேட் முடிஞ்சு. சோ என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்கலாம். லவ் ப்ராப்ளமா இல்ல வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்லைங்க, டெஸ்ட் நடந்தது, இன்டர்னல் டெஸ்ட் படிக்க வேண்டியிருந்தது, அதனாலதான் வந்துட்டு வீடியோ போட முடியல. முன்னாடியே போன் வந்து தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னோட போன் வாங்கி ஒரு 5 வருஷம் ஆகுதுங்கிறனால அது வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த போன் இப்ப உங்களுக்கு காட்டுற, வெயிட் பண்ணுங்க. இந்த போன் தான் மக்களே. சோ இந்த போன் தான் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த போன் வாங்கி 5 வருஷம் ஆகுது. பார்க்க புது போன் எனக்காதான் இருக்கும், பட் ஆனா இப்பதான் டிஸ்பிளே சரி பண்ணி டெம்பர் மாத்தி நிறைய வேலைகள் வந்து பார்த்திருக்கு. பல அடிகள் வாங்கிருச்சு. மைக்கு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, ஒரு ஆள்கிட்ட போன் பேச முடிய மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. பட் நான் ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு. கேட்கலாம், புது போன் வாங்கிடலாம். என்னதான் இருந்தாலும் பழசு தான். சோ அதனால மாத்த விரும்பல. சோ அதனாலதான் இப்ப நம்ம ஃப்ரெண்டோட ஐபோன்ல தான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அதனால தான் டிலே ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோவாவது கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.